வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காருக்கு லீஸ் கட்ட இயலாமல் இருந்த அர்ச்சுனா இன்று 15 கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதி. நாமலின் ஐஸ்லாந்தில் சுகாதார அமைச்சராக வருவதற்கு கற்பனை சாடும் இளங்குமரன். மகிந்தவின் பாரியாரின் அறக்கட்டளையின் பெயரில் பதிவான தாஜுதீனை கடத்திய வாகனம் சிக்கலில். சிரந்தி ராஜபக்ச. அடுத்தடுத்து வெளிவரும் மர்மங்கள். ஜனாதிபதி அனுர அமைச்சர் விஜயபாலவை கொலை செய்ய திட்டம். பிரித்தானியாவிலிருந்து கசிந்த தகவல். மீண்டும் எச்சரிக்கும் சர்வதேச அமைப்பின் தலைவர். தாயார் மற்றும் மகனின் திருவிளையாடல். அதிரடியாக கைது செய்த போலீசார். காரணம் என்ன? யாழ் புங்குடுதீவில் கடற்படை அதிகாரி கைது. போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட கடற்படை யுவதி. நடந்ததென்ன? புதிய சட்டம் வரும் வரை பயங்கரவாத தடை சட்டம் நடைமுறையில் இருக்கும். அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவிப்பு. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி தொடர்வென விரிவான செய்திகள். கடந்த ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் காலத்தில் தனது காருக்கு தவணை பணம் கட்ட காசு இல்லை என வெளிநாட்டவர்களிடம் காசு சேர்த்தவர் இன்று 15 கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதியாக உள்ளார் என நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். யாழில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவ்வாறு கூறியுள்ளார். மேலும் தெரிவித்த அவர், நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தொடர்பில் மக்கள் நன்றாக உணர்ந்து கொண்டுள்ளனர். ஊழலை ஒழிக்கப் போகிறேன் என சாவகச்சேரியில் இருந்து வந்தவர் இன்று கொழும்பில் நாமலின் வீட்டை சுற்றி திரிகிறார். ஒருவேளை ஐஸ்லாந்தில் சுகாதார அமைச்சராக வரலாம் என கனவு காண்கிறார் போல. சுகாதார அமைச்சராக வந்தால் ஊழல் செய்யலாம், கஞ்சா கடத்தலாம் என நினைக்கிறாரோ தெரியவில்லை. நாடாளுமன்ற தேர்தல் காலத்தில் தனது காருக்கு தவணை பணம் கட்ட காசு இல்லை என புலம்பெயர் மக்களிடம் காசு சேர்த்தார். அவரிடம் காசு கொடுத்து ஏமாந்து புலம்பெயர் தேசத்தவர்கள் இருந்தால் இலங்கை நீதித்துறையை நாடினால் அவர்களுக்கு நீதியை பெற்றுக்கொள்ள முடியும். அத்துடன் அவருக்கு சிறை தண்டனையும் பெற்றுக் கொடுக்க முடியும். புலம்பெயர் தேசத்தவர்களை ஏமாற்றி 15 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பெறுமதியான சொத்துக்களை சேர்த்துள்ளார். அவர் விடுதலை புலிகள் அமைப்பை காட்டிக் கொடுத்த பரம்பரையை சேர்ந்தவர். அவரது உடலில் ஓடுவது காட்டிக் கொடுக்கும் பரம்பரையை சேர்ந்தவர்களின் ரத்தம். துறைமுகத்தில் விடுவிக்கப்பட்ட 350 கொள்கலங்கள் விடுதலை புலிகளுடையதென அவர் காட்டிக் கொடுத்தார். அவர் என்ன நோக்கத்திற்காக அது தொடர்பில் பேசினார் என எங்களுக்கு நன்றாக தெரியும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். இந்தோனேசியாவில் இருந்து தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ள கெகல் பத்திர பத்மே, பெக்கோ சமன், தெம்பிலி லஹிரு, கமாண்டோ சலிந்த மற்றும் பாணாந்துறை நிலங்க ஆகியோருக்கு எதிராக நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது ரக்பி வீரர் வாசிம் தாஜுதீன் கொலை தொடர்பான புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த குழுவுடன் சிறிது காலம் நெருக்கமாக தொடர்பு கொண்டிருந்த அருண விதான கமகே அல்லது மீகசாரே கஜ்ஜா பின்னர் அவர்களிடமிருந்து பிரிந்து பல்வேறு குற்றங்களை பகிரங்கமாக அம்பலப்படுத்தியுள்ளார். இவர் கடந்த பிப்ரவரி 18 அன்று கொலை செய்யப்பட்டார். தற்போது காவலில் உள்ள சம்பத் மனம்பேரி மீகசாரே கஜ்ஜா கொலைக்கு தேவையான துப்பாக்கியை வழங்கியதாக தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் மீகசாரே கஜ்ஜாவின் மனைவி குற்றப்புலனாய்வு துறைக்கு அளித்த வாக்குமூலத்தின் மூலம் வாசிம் தாஜுதீனின் கொலை தொடர்பான புதிய தகவல் வெளியாகியிருந்தது. தாஜுதீன் கொலை செய்யப்பட்ட நாளில் அவரை பின்தொடர்ந்த குழுவில் மீகசாரே கஜ்ஜாவும் இருந்ததாக சிசிடிவி காட்சிகளில் இருந்து அவர் அடையாளம் கண்டுள்ளார். மே மாதம் 17ஆம் திகதி 2012 அன்று வாசிம் தாஜுதீன் கொலை செய்யப்பட்ட நிலையில் அதைத் தொடர்ந்து சாட்சியங்கள் உள்ளிட்ட பல சம்பவங்கள் தொடர்பான தகவல்கள் கடந்த காலத்தில் மறைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதேவேளை செப்டம்பர் 20, 2018 அன்று சிரிலிய சவிய அறக்கட்டளைக்கு சொந்தமான WP-KA-0642 என்ற பதிவு எண்ணை கொண்ட ஒரு டிஃபெண்டர் வாகனம் வாசிம் தாஜுதீனை கடத்த பயன்பட்டதாக CID நீதிமன்றத்தில் அறிக்கை அளித்தது. சிரிலிய சவிய என்பது இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மனைவியான சிரந்தி ராஜபக்ச அவர்களால் நிறுவப்பட்ட ஒரு சமூக நலத்திட்டமாகும். இந்நிலையில் தாஜுதீனின் கொலையில் தொடர்புடையதாக கூறப்படும் சிரந்தி ராஜபக்ச பயன்படுத்தியதாக கூறப்படும் டிஃபெண்டர் வாகனத்தில் பயணித்தவர்கள் பற்றிய தகவல்களும் கஜ்ஜாவின் மனைவியின் வாக்குமூலத்தில் வெளிப்பட்டுள்ளன என கூறப்படுகிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால ஆகியோரை தற்கொலை தாக்குதல் அல்லது ஸ்னைப்பர் தாக்குதல்களில் கொலை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இன்றும் நிலவுவதாக இலங்கை போலீஸ் துறையை அரசியலிலிருந்து விடுவிக்கும் சர்வதேச அமைப்பின் தலைவர் அஜித் தர்மபால மீண்டும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பிலான ரகசிய விசாரணைகள் நடைபெறுவதாகவும் விசாரணைகளை நடத்தும் அதிகாரிகளுடன் தான் நேரடி தொடர்பில் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இணையதளம் ஒன்றிற்கு பிரித்தானியாவில் இருந்து வழங்கிய கலந்துரையாடலில்
இவ்வாறு கூறியுள்ளார். குறித்த விசாரணை தகவல்களை பொதுவெளிக்கு தெரியப்படுத்த முடியாதுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால ஆகியோர் மக்கள் மத்தியில் பிரபலமாகியதோடு அன்புக்கும் ஆளாகியுள்ளனர். ஆனால் போதைப்பொருள் மற்றும் திட்டமிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடும் கும்பல்கள் அதில் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளின் பெரும் அச்சுறுத்தல்களுக்கு உட்பட்டுள்ளனர். நேரடியாக குறிப்பிட முடியாவிட்டாலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு 100% ஆபத்து நெருங்கிவிட்டது. அவரை படுகொலை செய்வதே அவர்களின் நோக்கமாகும். இன்னும் ஒரு வருடத்தில் இலங்கை சமூகம் மற்றும் பொருளாதாரத்தில் பாரிய மாற்றங்களுக்கு உள்ளாகப் போகிறது. அதை விரும்பாத சக்திகள் இவர்களை முடித்துவிடவே சிந்திப்பர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற கருத்துக்களை கடந்த ஒரு வாரங்களுக்கு முன்னரும் அஜித் தர்மபால வெளியிட்டமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. வீட்டு வேலைக்கான பணியாளர்களை வழங்கும் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த தாயும் மகனும் வீடுகளில் கொள்ளையிட்ட குற்றச்சாட்டுகளுக்காக பெம்முல்ல போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். பெம்முல்ல பகுதியில் இறுதியாக நடத்திய கொள்ளை சம்பவத்தின் விசாரணையின் மூலம் இந்த மோசடி வெளிப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நீர்கொழும்பில் அமைந்துள்ள வீட்டு வேலைக்கான பணியாளர்களை வழங்கும் நிறுவனத்தில் பணியாற்றிய இந்த பெண் அதன் மூலம் பெம்முல்ல பகுதியிலுள்ள ஒரு வீட்டிற்கு வீட்டு பணிப்பெண்ணாக அனுப்பப்பட்டார். பின்னர் இரவு நேரத்தில் தனது மகன் தலைமையிலான கும்பலுடன் குடியிருப்பாளர்களை கட்டி வைத்து 1.5 மில்லியன் ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள நகைகளை குறித்த பெண் திருடிச் சென்றதாக கூறப்படுகிறது. அவர்களிடமிருந்து திருடப்பட்ட நகைகள் மற்றும் 3 கிராம் ஹெரோயின் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. புதிய ஒரு சட்டம் நடைமுறைக்கு வரும் வரையில் பயங்கரவாத தடைச்சட்டம் நடைமுறையில் இருக்கும் என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர் ஒருவர் செப்டம்பர் மாதம் பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்படும் என அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். ஆனால் தற்போது அக்டோபர் மாதம் ஆரம்பித்துள்ளது. அந்த வகையில் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவது தொடர்பாக தங்களது அரசின் நிலைப்பாடு என்ன என கேள்வி எழுப்பியிருந்தார். குறித்த கேள்விக்கு பதிலளிக்கையில் அமைச்சர் இவ்வாறு கூறியுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என நாங்கள் எமது கொள்கை பிரகடனத்தில் கூறியிருந்தோம். அது நீக்கப்பட வேண்டிய ஒரு சட்டம். இந்த சட்டத்தினால் அனைவரையும் விட எமது கட்சி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்ட மூலத்தை மாற்ற வேண்டும் என்பதில் எம்மிடம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்று நாட்டில் தலைவிரித்து ஆடுகின்ற இந்த போதை பிசாசு குறித்தும் போதைப்பொருள் வியாபாரிகள் குறித்தும் மக்களுக்கு நன்றாக தெரியும். அந்த போதைப் பொருளுக்கு பின்னால் இன்னொரு போதைப்பொருள் உலகம், பாதாள உலகம், பாதாள அரசியல் மறைந்திருக்கிறது. இவ்வாறான அரசியலை ஒடுக்குவதற்கு புதிய சட்டம் ஒன்று வரும் வரை இவ்வாறான சட்டங்கள் தேவை. ஒரு விடயத்தை நாங்கள் மீண்டும் கூறுகிறோம். இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தி எந்த ஒரு அப்பாவி குடிமகன் மீதும் நாங்கள் கை வைக்கப் போவதில்லை. நாட்டு மக்களது சொத்துக்களை சூறையாடியவர்களுக்கு எதிராகவே இந்த சட்டம் பாய்கிறதே தவிர வேறு எதற்கும் பயன்படுத்தப்படாது. சுமந்திரனே, கடந்த காலத்தில் ரணிலுக்கு பின்னால் ஓடினீர்கள், அவர்களுக்காக வழக்காடினீர்கள். ஆனால் அந்த காலத்தில் இந்த சட்டத்தை நீக்குவதற்கு எவ்வித முயற்சியும் எடுக்கவில்லை. நாங்கள் வந்து ஒரு வருடத்தில் நாட்டினை கட்டியெழுப்புவதற்கான வேலை திட்டத்தினை முன்னெடுத்துள்ளோம். அந்த வகையில் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.